நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். வாய்ப்பில்லை ராஜா, போயிட்டு வரீங்களாண்ணா? போயிட்டு வரீங்களா? ரவுண்ட் போயிட்டு நண்பர்கள் எங்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு 100 மாவு அரைக்கிற இயந்திரங்கள் வச்சு 100 பேர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, 100 பேர்த்துக்கும் அந்த மாவு அரைக்கிற இயந்திரங்களை பற்றி சரியான ஒரு நுட்பம் தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது. அது ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன், அப்புறம் சொல்லலாம். அப்போ ரெண்டாவது, வெறும் சாணம் பிடிக்கிறது அவங்ககிட்ட ஐடியா கேட்க மாட்டாங்க, கொண்டு போய் கொடுத்து போட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த பிட்ரா இருக்கவங்ககிட்ட வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, மாட்டிட்டு போயிடுவாங்க. மாவு மில்லு வச்சுக்கிறீங்க, மேக்ஸிமம் மாவு மில்லுக்காரங்கெல்லாம் பேச மாட்டாங்க அதிகமாக. ஏன்னா மெயின் எதிரியிலே மாவுக்கார் தான். அதனால் வந்து அதிகமாக யாரும் பேச மாட்டாங்க. பேசுனா 1-2 அப்படி பேசிட்டு போயிடுவாங்க. ஒருத்தருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க, பெருசாக இருக்க மாட்டாங்க. வேறு மாவுமில்லுக்கெல்லாம் நம்ம மாவுமில்லு வச்சுட்டு வேறு மாவுமில்லுக்கு போக மாட்டாங்க. அப்போது நம்ம வந்து மிஷின் வச்சுருக்கிறோம், பிட்டும் வேலை செய்கிறோம். ரெண்டாவது, சாணையும் பிடிக்கிறதுனால அதாவது பலதரப்பட்ட மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குது. அதன் விளைவு தான் இப்போ நம்ம வீடியோ போடுறது. இப்போ ஒருத்தர் பெருசாக என்ன சொல்கிறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 1ஆம் கிளாஸ் பாடம் நடத்தையில் காலேஜ் படித்து எங்களுக்கு பார்த்தா எளிமையாக தெரியுமில்ல, அந்த மாதிரி இல்லை. நம்ம வந்து எல்லா தரப்பையும் பார்க்கறதுனால பொதுவானது தான் சொல்கிறோம். அப்புறம் நம்ம வீடியோக்கு வேண்டி சொல்கிறேன்னு நினச்சிக்கலாம். நான் ஏற்கனவே இந்த மாவு அரைக்கும் தொழில் பழகுன்னு ஒரு வீடியோ ட்ரைனிங் எடுத்து போய் மாவு மிஷின் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் பாருங்கள். ஒருத்தர் இபிலேருந்து ரிட்டையர்ட் ஆன ஒரு மிஷின் போட்டிருக்காரு. அவர் வந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் இதுக்குள்ளே பிளேட் இருக்குமானே, பிளேட் மிஷினில் பிளேட் இருக்குமானே அப்போ தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. தெரிஞ்சு வேணால் சாணம் பிடிக்கணுமா, அப்புறம் தாங்க தொலைவில் இருந்தால் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஆரம்ப கட்ட மில்லுக்காருக்கெல்லாம் வந்து அதிகபட்ச பழக்கம் நம்மளுக்கு ரைட்டா. ஏன் சொல்லணும், இன்றைக்கி வரைக்கும் இட்லி மாவு மிஷினு பிட்டரை வச்சு பிளேட் மாற்றினாலும் எத்தனை நாள் இருக்குது தெரியுமா? சரி, ஓகே. இதில் என்னென்ன கேட்டகரியிலலாம் நம்ம தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம்னு பார்க்கலாம். 100% 100 மில்லுன்னு வச்சுக்கோங்க. 100 மில்லில் அனைத்து வேலையும் தெரிஞ்ச ஆள்கள் வாங்கலாம். அவரே பீஸ் கட்டையிலேருந்து உயரம் மடக்கி விட்டு குத்தி அவரே தனி ஒரு மோட்டர் ஓட்டுவார், எல்லா வேலையும் அவரே செய்வார். அந்த மாதிரி செய்கிற நபர்கள் ஒரு 10 நபர்கள். அதாவது A to Z ஆளே வேண்டாம், அவர் மட்டும் போதும், எல்லாத்தையும் அவரே பார்த்துக்குவார். டைம் மட்டும் கிடச்சா போதும், எல்லாம் சிறப்பாக பார்த்துக்குவார். அந்த மாதிரி நபர்கள் 100ல் ஒரு 10 பேர் இருப்பாங்க. ரெண்டாவது, இந்த பிளேட்டு மாற்றுறது, மிளகா பிளேட்டு இட்லி மாவு பிளேட்டு மாற்றிட்டு இந்த கல்லுகளெல்லாம் சாணம் குடிச்சு சின்ன சின்ன எல்லா வேலையுமே கரண்ட் வேலையை தவிர்த்து மற்ற வேலையெல்லாம் செய்கிறாங்களா, அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க வந்து ஒரு 30% பேர் இருக்காங்க. அந்த 30%ல் நானும் வருவேன். ஏன்னா எனக்கு கரண்ட் வேலையெல்லாம் தெரியாது. ஏன்னா அடிச்சு கீழே வந்து ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேனர் எடுத்துட்டு முடியலாம், அந்த மாதிரி டிக்கெட் ஆகிடும். ரெண்டாவது, வெறும் பிளேட்டு மட்டும் மாட்ட தெரிஞ்சாலும், இந்த மிஷின் வேலை இந்த இதெல்லாம் தெரியாது. வீச்சு போட்டு பிளேட்டு கழட்டி மாட்டுவாங்க. அது இட்லி மாவு பிளேட், இந்த பிளேட்டெல்லாம் மாட்டுவாங்க. அந்த மாதிரி பிளேட்டு மட்டும் மாட்டுறது இந்த கல் மிஷின் தான் சாணம் பிடிக்கிறதோ இப்போ அதுக்கும் ஆள் வச்சுக்குவாங்க வச்சுக்கோங்க. இந்த 2 பிளேட்டு மட்டும் மாற்ற தெரிஞ்சாங்க ஒரு 20% பேர். ரெண்டாவது, இட்லி மாவு மட்டும்தான் நான் கழட்டி மாட்டுவேங்க, மிளகாய்க்கெல்லாம் வந்து பிட்டர் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு 20% பேர். பாக்கி 20% பேர் இருக்காங்க. மத்தியானம் சொன்னால் நம்ப மாட்டேங்க, வீடியோ ஏதாவது சொல்கிறேன்னு சொல்லுங்க. ஒரு நண்பர் ஒருத்தர் இட்லி மாவு மிஷின் கழட்ட தெரியாமல் பார்க்க வரைக்கும் பார்த்து போட்டு ஆட்டோவனை பிடிச்சி மிஷின் தூக்கி வச்சுட்டு வந்துட்டார். வந்து இங்கே வச்சுட்டு கழட்டி சாணம் பிடிச்சி மறுபடியும் நான் மாட்டி கொடுத்து அப்படியே போயிட்டார். ஏன்னு கேட்டால், கழட்டி கொடுங்க, கழட்டுறக்கு ஒரு ஆள், அப்புறம் வந்து மாட்டுறக்கு வருது, இப்படி வர்றாங்க. அதனால நான் மிஷினை தூக்கிட்டு வந்துட்டேன், மிஷின் தூக்கிட்டு வந்த ஆளுகள்லாம் இருக்குது.
இருக்குதா இல்லையா? பார்த்தோமா இல்லையா? 70 ரூபா. என்னங்க 35 ரூபாயா? என்னண்ணா எப்பவுமே கிழங்கு வாங்குறாங்க. நல்லா ஒன்றும் அப்போ மீதி 20% பேருக்கு சுத்தமாக தெரியாது. ஏன்னா அவையில சொல்லி தப்பு இல்லை. என்ன காரணம் கேட்டால் ஏதோ ஒரு துறையில் இருந்திருப்பாங்க, அந்த தொழிலில் ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க, அல்லது அந்த துறையை விட்டு வேறு துறைக்கு வந்திருப்பாங்க. இந்த வந்திருப்பாங்க. அடுத்து வந்து இந்த புதுசாக ரீசனாக கல்யாணம் முடிக்கிறாங்களா, அவை எல்லாமே பாதி பேர் வேலை செய்கிறாங்க. அப்படி என்ன கேட்டால் ஏதோ ஒரு பேலன்ஸ் இந்த சைடு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து ஏதோ சொந்தமாக செய்யுங்க, வேலைக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி கட்டடங்கள் இருந்து அந்த 4-5 இடத்துல வாடகை கொடுத்தாங்க, அதில் ஒன்று நம்ம வச்சுக்கலாம் இப்படிங்கிற ரேஞ்சில் அதாவது மிஷின் வாங்க வந்து வாங்கி போட்டுறாங்க. அது இயக்கங்கள் தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து நம்ம பார்த்தா சொல்லலாம், அனைத்து வேலையும் தெரிஞ்சு அது கரண்ட் வேலையிலேருந்து A to Z செய்கிற ஆளுங்க 100க்கு எத்தனை பேர் தம்பி? எத்தனை மில்லுக்காரு? 10 மில்லுக்காரு தான் தெரியும். அப்புறம் பிளேட்டு இந்த வேறங்கீரிங்கி எல்லாம் பிடிச்சி மாட்டுற ஆளுங்க 30% பேர். அதே மாதிரி பிளேட்டு மிளகா பிளேட்டுமே இட்லி மாவு பிளேட்டு மட்டும் மாட்ட தெரிஞ்சது இந்த கல் மிஷின்கெல்லாம் ஆள் வந்தால் சாணம் பிடிக்கணும் அப்படிங்கிற ஆளுங்க 20% பேர். இட்லி மாவு மிஷின் மட்டும்தான் எனக்கு கல்வி மாட்ட தெரியுங்க, மற்ற எல்லாத்துக்கும் ஃபிட்டர் வந்துடுவாருன்னு சொல்கிற ஆளுங்க 20 பேர், 20% பேர். மொத்தம் 80 ஆச்சா? மீதி இருக்குது 20% பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு A to Z எதுவுமே தெரியாது. இப்படி கொட்டுவாங்க, சொல்லி கொடுத்தா செய்வாங்க. கரெக்டா? இப்போ வந்து நம்ம போய் சொல்கிறோன்னு சொல்ல முடியுமா? சொல்லு தம்பி. ஏன்னா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்ல, இத்தனை தடவை பாடாத பாடு பிடிக்கணும்ல. இன்னும் அந்த சொல்லுவாங்க உடக்கை எடுத்து அடிக்கிறாங்க ஒருத்தர் அப்படின்னு. அந்த மாதிரி படாத பாடுபட்டு ஒரு மிஷினை வந்து மிஷினுக்கு உள்ளே இருக்கும்போது மட்டும்தான் பிளேட் ஓடிட்டு இருக்கணும். மிச்சம் கழட்டி கீழே வச்சாலோ அல்ல சாணம் பிடிச்சிட்டு வந்து வெயிட்டிங்கில் இருந்தாலும் அதை கழுவி எண்ணெய் போட்டு வைக்கணும்னு எத்தனை பேர் சொல்லிக்கிறோம். அந்த போய் இந்த பிளேட்டை காட்டிட்டுருவோம். அந்த கீழே அப்படியே சுற்றிக்காங்க. நம்மளும் இத்தனை வருஷமா எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கழட்டி அப்படியே அப்படி மேடி கொண்டு வச்சிட்டாரு. கேட்டால் எங்கள் கழுவுலாமன்னா நான் இப்போ கொடுத்துட்டு போகிறேன், அடுத்த வருஷம் தான் வருவேன், அது வரைக்கும் நீங்களே மெதுவாக கழட்டி பிடிச்சி அழகாக வைங்க. என்ன அதை மில்லு செக்கும் வச்சுக்கிங்களா, கொஞ்சம் எண்ணெயோட தொடச்சி வச்சுக்க, நான் அப்புறம் வர்றேன் அப்படின்னு வர்றேன். ஏன்னு கேட்டால் இவரெல்லாம் வந்து எப்படி எனக்கு பூச்சி கீச்சி பிடிச்சிருமான்னு பயமாக இருக்குது. எப்படி ஒரு வருஷத்துக்கு ஒரு பிளேட்டு மாறுறாங்க. இது என்ன காரணம் கேட்டால் இந்த நகர்ப்புறத்தை ஒட்டி அடுத்த சைடு போட்டில் வியாபாரம் ஆகுங்களா, அதில் வந்து இந்த ரிட்டர்ன் இருக்காங்களா, இந்த ஒரு புது தொழில் முனைவர்கள் அவங்க வந்து ஒரு வீட்டை கட்டிட்டு முன்னாடி கடையை கட்டி 2 மிஷினை போட்டுக்கிறாங்க. அப்போ அந்த ஏரியா இருக்கிற ஆள் தான் அடிக்கிறது, வேற ஏரியா வராதில்ல. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஓட்டங்கள் அவ்வளோதான். இதே வந்து நேற்று புருஷ் பண்ணார் பெருமளுக்கு, அவர் மில்லு போட்டு 2 வருஷம் ஆச்சு சொன்னால் நம்ம அடிப்போம் சொல்லிடுறேன். மில்லு போட்டு 2 வருஷம் ஆச்சாமா, போட்ட புருஷன் ஒரு வருஷத்தில் வந்து ஒருக்கா புருஷ் பண்ண இப்போ ஒருக்கா வந்திருக்காரு. அப்போ 2 வருஷத்துக்கு 2 தடவை தான் அப்போ சாணம் பிடிச்சிருக்காரு. அப்போ எப்படிப்பா எனக்கு புரியலப்பா, நானும் இப்போ இத்தனை நாள் கழிச்சு அது என்ன டெக்னிக்குன்னு எனக்கு புரியல. மிஷின் வாடிக்கிறான், ஒரு வருஷத்துக்கு செல்லு பூச்சியெல்லாம் பிடிச்சிடறா, கழட்டாம அப்படியே வச்சிருந்தான், செல்லு பூச்சியெல்லாம் வந்துடாதா, எனக்கே புரியல. ஆனால் அப்படி ஆளும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஏன் எனக்கு அடிக்கடி தெரியுதுன்னா நம்ம எல்லா வேலையும் செய்யறதுனால நிறைய சந்திப்பு. அதனால தான் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட என்ன சொல்றது, இது நான் கணிச்ச மெத்தேடு. ஏன்னா இவ்வளோ தான். இப்போ நானே இவ்வளோ பேசணும்ல, நானே ஃபர்ஸ்ட் லைனுக்கு வரமாட்டேன், செகண்ட் லைனுக்கு தான் வருவேன். ஏன்னு கேட்டால் கரண்ட்டு வந்து நம்மளுக்கு தெரியாது. கரண்ட்டு கொடுத்து எவன் அடிச்சு கீழே வந்து அது கரெக்டாக எப்போ எல்லாம் போய் சேர்ந்துருக்கு. கரெக்டாக வெடிதே நியூ இயர் மேலேறி கட்டி அடிச்சு கீழே வந்து என்ன அது மெதுவாக எக்ஸசைஸ் செய்வாங்க, அது பேர் என்ன, ஃபிசியோதெரப்பியா? ஆமாம், மெதுவாக இப்படி படிக்கட்டில் ஏறதெல்லாம் கரண்ட் எல்லாம் வைப்பாங்களா, அதெல்லாம் போய் பண்ண முடியும். இதில் போய் ஸ்கேன் எடுத்து ஜனவரி மாதம். ஓகே நண்பர்களே, மில்லு வச்சுக்க அனைவரும் மில்லுக்கா தொழில் தெரிஞ்சுன்னு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கேன். அதாவது அறவை இயந்திரம் வச்சு அரைக்கிற எல்லாருமே தொழில் தெரிஞ்சும் கிடையாது.
இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி எல்லா கேட்டகரியிலும் இருக்காங்க. இப்போ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க போய் 10 இருக்கிறவங்க வந்து 20 ஆள் இருக்குமான்னு கேட்கலாமா? இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற 50 பேரும் முதல் மாணவன் கிடையாது. 95 வாங்கன்னு இருக்கிறேன், 35 வாங்கன்னு இருக்கிறேன். கரெக்டா? ஆனால் எல்லாரும் 10வது மாணவன் தானே? ஆமாம். எல்லாம் 10வது 12வது மாணவங்க 95 வாங்கி மாநில அளவில் ஃபஸ்ட் வரவன்லாம் இருக்கிறேன். ஆமாம். அப்புறம் அதே 35 வாங்கி அப்போ நான் எப்படி தப்பச்சு கூட இந்த வருஷம் அடுத்த வருஷம் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறாலும் இருக்குல்ல. இதே கேட்டகரி தான் நண்பர்களே. மாவும் இல்லை, எல்லாம் தெரிஞ்சவங்களாம் கிடையாது. ஏகப்பட்ட டிக்கெட் இருக்குது. சுத்தி மாவுக்கெல்லாம் ஆள் வச்சு மாட்டாளுகள்லாம் இருக்குது. ஏன்னா ஓகே, மீண்டும் மாவுங்க சொன்னால் ரெடிக்காக போகிறேன். நன்றி, வணக்கம்.